வணக்கம். இது அடிப்படை ஜோதிடம். இந்த கான்செப்ட்ல என்னன்னு பார்த்தீங்கன்னா, கிரகத்துக்குடைய திசைகள் என்னன்னு பார்த்தோம். முன்னாடி பார்த்த ஆடியோல ராசிகளுக்குரிய திசை பார்த்தோம். இப்ப கிரகத்துக்கு உரிய திசைகள் நம்ம பார்க்க போறோம். ஸோ நவகிரகங்கள்லாம் பார்த்தீங்க அப்படின்னா, இந்த திசை கான்செப்ட்ல தான் வந்து பிரதிஷ்டை பண்ணியிருப்பாங்க. ஸோ எந்த கோயிலுக்கு சொன்னாலும் ஃபார் எக்ஸாம்பிள் நீங்க சிவன் கோயிலுக்கே நீங்க போறீங்கன்னா, சிவன் கோயில்ல கண்டிப்பா நவகிரகங்கள் இருக்கும். நவகிரகங்கள் இல்லாத சிவன் கோயில் நம்மளால பார்க்க முடியாது. ஸோ அந்த மாதிரி கிரகங்கள் இருக்கக்கூடிய கோயிலுக்கு நீங்கள் போனீங்கன்னா நோட் பண்ணி பாருங்க. சூரியனை வந்து நடுவில் வச்சுருப்பாங்க, கரெக்டுங்களா? ஸோ சூரியனை நடுவில் வச்சு கிழக்கு நோக்கி அவங்கள வந்து இது பண்ணியிருப்பாங்க. ஸோ சென்டர் பாயிண்ட்ல இருந்தாலும் சூரியனோட ஃபேஸ் ப்ரொஜெக்ஷன் வந்து பார்த்தீங்க அப்படின்னா கிழக்கு நோக்கி தான் இருக்கும். அடுத்து சந்திரன் பாருங்க. சந்திரன் வந்து தென்கிழக்கில் பிரதிஷ்டை பண்ணிட்டு அவங்களோட ஃபேஸ் வந்து பார்த்தீங்கன்னா மேற்கு நோக்கி இருக்கும். அதே மாதிரி செவ்வாய் மேற்கு நோக்கி இருப்பாரு. புதன் வந்து வடகிழக்குல வச்சிருப்பாங்க, பிரதிஷ்டை பண்ணியிருப்பாங்க. பட் ஆனால் அவர் கிழக்கு நோக்கி தான் பார்ப்பாரு. அதே மாதிரி குரு வடக்குல வச்சிருப்பாங்க, வடக்க தான் குரு பார்ப்பாரு. சுக்கிரன் இருக்கு இல்லைங்களா, சுக்கிரன் வந்து கிழக்குல தான் பிரதிஷ்டை பண்ணியிருப்பாங்க, கிழக்கு நோக்கி பார்ப்பாங்க. சனி மேற்கு நோக்கி, ராகு வந்து தென்மேற்கு, கேது வந்து வடமேற்கு. ஸோ இதுதான் கான்செப்ட். ஸோ ஏன் இப்படி வைக்கிறாங்க அப்படின்னா, அந்த அந்த மாதிரி திசையில மட்டும்தான் அவங்களுக்கான கதிர்வீச்சுகள் அதிகமாக இருக்கும். நம்மளை மாதிரி ஒரு ஆளுங்க ராகு கேது திசையில போய் ஒரு பரிகாரம் பண்ணும்போது நீங்கள் அந்த திசையை நோக்கி நீங்கள் பரிகாரம் பண்ணீங்கன்னா பரிகாரம் வந்து ஈஸியாக வந்து ரிசல்ட் கொடுக்க ஆரம்பிக்கும். சிலவங்களாம் பரிகாரம் பண்ணுவாங்க, ஏதோ ஒரு பக்கம் நிற்பாங்க, பட் ஆனால் வந்து ரிசல்ட்டே கொடுக்கல அப்படின்பாங்க. அந்த மாதிரி டயத்தில் நீங்கள் திசைகளை பார்த்து இல்லைங்க இந்த மாதிரி இருக்குது, இப்போ நீங்கள் ராகு பரிகாரம் பண்ணுறீங்க அப்படின்னா தென்மேற்கில் இருக்குது. ஸோ நீங்கள் தென்மேற்கு நிற்காம தென்மேற்கில் ராகு இருந்தாலும் நீங்கள் தெற்கு நோக்கி நின்று பரிகாரம் பண்ணுங்க அப்படின்னு நம்ம சொல்லணும். ஸோ அப்படி சொல்லும்போது அந்த பரிகாரங்கள் ஈஸியாக நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் உண்டு. இப்போ பரிகாரம் ஒருத்தருக்கு யாருக்கு சொல்லணும் யாருக்கு சொல்லக்கூடாதுன்னு இருக்குது. குரு பார்த்தா மட்டும்தான் பரிகாரம் ஜெயிக்கும். நமக்கு ஜோதிடர் சொல்லக்கூடிய பரிகாரம் நடக்கும். ஸோ குருவை பேஸ் பண்ணி தான் பரிகாரங்கள் வரும் நமக்கு. பட் இந்த அடிப்படையில் இது மட்டும் நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க. ஸோ இது ரொம்ப இம்பார்ட்டன்ட். சூரியனை நம்ம கும்பிடுவோம் அப்படின்னா தெரியும் இல்லையா, காலையில் சூரிய நமஸ்காரம் எதை நோக்கி கும்பிடுவோம்னா கிழக்கு நோக்கி நம்ம கும்பிடுவோம். ஸோ அப்போ தான் அதோட கதிர்வீச்சுகள் நமக்கு நேராக நம்மளோட உடம்புல பட்டு ஃபுல்லாக எனர்ஜி கொடுக்கும் அப்படின்றதுக்காக. இப்போ நீங்கள் சந்திரன் கொடுக்குறீங்க, உங்களுக்கு மனம் சார்ந்த ப்ராப்ளம் இருக்குது. இல்லை சில ஜாதகத்துலலாம் வந்து பார்த்தீங்கன்னா சந்திரன் ராகு இல்லை சந்திரன் கேது நெருங்கிய டிகிரியில் இருப்பாங்க. அவங்களுக்கு வந்து அதிகமான மனக்குழப்பங்கள் இருக்கும். ஒன்று லக்னத்திலே இருப்பாங்க, சந்திரன் ராகு இல்லை சந்திரன் கேது இருப்பாங்க, இல்லைன்னா 3 டிகிரி பாகைக்குள்ளே நெருங்கி இருப்பாங்க. ஸோ அவங்க எப்போ பார்த்தாலும் ஒரு மனக்குழப்பத்திலே இருப்பாங்க, இல்லை மன பயத்திலே இருப்பாங்க. ஸோ அந்த மாதிரி ஆளுங்க வந்து சந்திரனை வந்து கும்பிடுறது நல்லது. பட் என்னன்னா மேற்கு நோக்கி நின்று கும்பிடணும். ஸோ இந்த இடத்துல நம்ம பரிகாரம் சொல்லிட்டு போய் கும்பிடுறான் அப்படின்னு சொன்னால் அவன் எப்படியாவது கும்பிடுவான். அப்போ தான் நம்ம இங்கே வந்து ஒரு தனித்துவமாக தெரியும். ஓகேடா, சந்திரன் உனக்கு பிரச்சனையாக இருக்குது, பௌர்ணமி அன்னைக்கோ இல்லை 3ஆம் பிறை அன்னைக்கோ நீ வந்துட்டு சந்திரனை மேற்கு நோக்கி நின்று கும்பிடு, உனக்கு சீக்கிரமாக சக்ஸஸ் ஆகும் அப்படின்னு நம்ம சொல்லணும். சிலவங்களாம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா தெற்கு நோக்கியே கும்பிட வேணாம், அது வந்து எமனோட மூளை, தெற்கு நோக்கி எதுவும் பண்ணக்கூடாது அப்படின்லாம் சொல்லுவாங்க. பட் அதெல்லாம் கிடையாது. அது வந்து ஜென்ரல் ரூல் தான். இப்போ எனக்கு பேரு புகழ் நிறையா வேணும் அப்படின்னா தெற்கு நோக்கி தான் கும்பிடணும். அப்போதான் அவனுக்கு தேவையான பேர் புகழ் எல்லாம் வரும். பட் அந்த ஜாதகத்தை அனலைஸ் பண்ணிட்டு நீங்கள் கும்பிட ஆரம்பிங்க. எனக்கு பேர் புகழ் வேணும்னு சொல்லிட்டு தெற்கு நோக்கி கும்பிட ஆரம்பிச்சிடாதீங்க. ஜாதகத்தை அனலைஸ் பண்ணுங்க. எனக்கு அந்த திசா புத்திகள் நடக்குது, எல்லாம் சப்போர்ட் பண்ணுது, 4 கிரகமும் சப்போர்ட் பண்ணுது அப்படின்ற பட்சத்தில் நீங்கள் தெற்கு நோக்கி நின்று கும்பிட்டீங்கன்னா உங்களுக்கு பேரு புகழ் எல்லாமே வரும். துர்க்கை அம்மன் பார்த்துருக்கீங்களா நீங்கள் கோயிலில்? அவங்க வந்து எப்பயுமே தெற்கு நோக்கி தான் இருப்பாங்க. ஸோ மகாலட்சுமி, துர்க்கை அம்மன்லாம் தெற்கு நோக்கி தான் இருப்பாங்க. ஸோ அது ஒரு கான்செப்ட். இந்த திசைகள் எல்லாமே வந்து பரிகாரங்களுக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஒருவேளை நீங்கள் ஆஸ்ட்ராலஜர் நீங்கள் போகணும் அப்படின்ற பட்சத்தில் இன்னைக்கு கொடுத்த அந்த திசைகள் இது எல்லாமே நீங்கள் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. நன்றி, வணக்கம்.